களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கிருபை இது. அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் பேசுவதை நாமளும் ஆர்வத்தோடு கூட கேட்க விரும்பலாம். அப்படியே ஆர்வத்தோடு கூட கேட்க விரும்பி அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளை பார்க்கிறார், உங்களுடைய எண்ணங்களை பார்க்கிறார், உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்கிறார். எல்லாம் அவருடைய பார்வையிலே இருக்கிறது. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வையிலே மறைந்திருப்பது ஒன்றுமே இல்லை. நீங்கள் அமர்ந்திருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எல்லாம் மறைந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வேளையிலே பேசுகிற போது அந்த வார்த்தை நமக்கு விடுதலை அளிக்கிறதாக இருக்கிறது. எதிலே? முதலாவது ஆன்மாவிலே விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த ஆன்மாவிலே விடுதலை பெறுகிற பொழுதே மற்ற அனைத்திலும் விடுதலை பெறுகிறதா இருக்கிறது. ஏனெனில் ஆன்மா தான் மிக முக்கியம். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவு கேடுபட்டால் என்ன பயன் என்று பார்க்கிற பொழுது அந்த ஆன்மா மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த உயர்ந்த ஆன்மாவையும் பாதுகாத்து வழிநடத்துவதற்காகத்தான் இறை வார்த்தை. அந்த ஆன்மாவில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்களை விடுதலை கொடுக்கிற பொழுது மற்ற எல்லா காரியங்களிலும் நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. 3 யோவானில் சொல்லப்பட்டிருக்கும், உன் ஆன்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நலமாயிருப்பாய் என்று. தர்மையான வேளையை கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கொடான கொடி தோத்திரங்களையும் துதிகளையும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாய், விடுதலையாய், ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாய் கடந்து வரட்டும். ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை பற்றி நாம் சிந்தித்தோம். ஆண்டுடைய வார்த்தை ஒரு உணவு போல இருக்கும், அப்பம் உணவு போல இருக்கும் என்று நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், ஆண்டுடைய வார்த்தை ஒரு விளக்கு, ஒளி கொடுக்கிற ஒரு விளக்காய் இருக்கின்ற பார்த்தோம். இல்லைங்களா? அந்த நாட்களில் செய்தியெல்லாம் கேட்டு எல்லாம் குறித்து வச்சிருக்கிற நீங்கள் எல்லாரும் அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை எடுக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்படி கடந்து வருகிற பொழுதுதான் இந்த உலகத்தை மீட்பின் காரியங்கள் கடந்து போயிருக்கும். நாட்களில் கேட்ட இறைவாசன வார்த்தை கேட்டீங்க. அதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கொண்டு போறதா இருக்கணும். எசேக்கியேலை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுவார், நான் கொடுக்கிற அந்த ஓலைச்சுருளை தின்று உன் வயிற நிரப்பு, வயிறு நிரப்பு, அதன் பின்னாடி போயிட்டு அதெல்லாம் மக்களுக்கு சொல்லுவார். நாம் நிரப்பதோடு மட்டுமல்ல,
மற்றவருக்கு சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும். நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை குறித்தான் இந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். செய்யணும். இறையரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இறையரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று. இந்த தொலைக்காட்சி ஊழியம் இருக்கிறது என்றால் எல்லா மக்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது. அதுக்காகத்தான் ஆண்டவர் தான் திட்டத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சார், இதை பற்றி நான் சொல்லுவேன் என்றால் ஆழமான பாரத்தோடு கூட கடந்து வந்து முடியும். அதை நான் அப்படியே வைக்கிறேன். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்ளட்டும். இறைவசன வார்த்தை, இறை வார்த்தை வல்லமை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, என் அன்பு கருகளே, அப்பம் உணவு என்று பார்த்தோம், ஒளி விளக்கு என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்கிறது போர் வாள். போர் வாள், அந்த போர் வாள் குறித்து நாம் பார்க்கிறோம். சண்டைக்கு போகிறார் என்றால் அவன் கையிலே போர் வாள் இருக்கணும். நான் ராணுவத்திலே பணிபுரிந்தவன். போர்வாள்லாம் அந்த பழைய காலத்தில் போர்வாள், இந்த காலத்துல துப்பாக்கி எல்லாம், இந்த காலத்துல எல்லாம் துப்பாக்கி எல்லாம். இன்னைக்கு போர்வாள் என்று பார்க்கிற பொழுது இந்த இறைவசன வார்த்தை ஒரு போர்வாளா இருக்கிறது. எங்கே, யாருக்கு, எப்படி என்று பார்க்கணும். இந்த போர்வாள் வைக்கிற பொழுது இந்த வாழ்நாள் என்ன செய்ய முடியும் என்று நாம் பார்க்கணும். இந்த வார்த்தை எப்படி என்பதை குறித்து எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அதில் அங்கு சொல்லியிருக்கிறார் புனித பவுலடிகள், கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. பாருங்கள், சொல்லுகிறார் ஆண்டுடைய வார்த்தை உயிர் உள்ளது. இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உயிர் இருக்கிறது, இரண்டாவது ஆற்றல் இருக்கின்றது. அப்படி கொண்டு வராங்க. உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அடுத்து சொல்லுகிறார், இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று. இரண்டு பக்கம் வெட்டினாக்க நம்ம காய்கறி வைக்கும் போது ஒரு பக்கம் தான் இருக்கும். ஆனால் கூட இங்கே பார்க்க ரெண்டு பக்கமும் கருக்குள்ள தீட்டப்பட்ட ஒரு பட்டயமாக வாளாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இன்னைக்கு பிரசங்கிக்கிற நான் உங்கள் மத்தியிலே கடந்து போகிற வெட்டு ஒரு பக்கம், இரண்டாவது பக்கம் என் பக்கம். இந்த கத்தி ஒரு பக்கம் உங்களையும் தாக்கும், மற்றொரு பக்கம் என்னையும் தாக்கும். சொல்லுகிற நான், பேசுகிற நான், பிரசங்கிக்கிற நான் தகுதியாயிருக்கணும். புனித பவுலடிகள் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தகுதி இல்லாதான் ஆகாதப்பட்டு என்னை நான் ஒடுக்கிக் கொள்ளுகிறேன் சொல்லுகிறார். அந்த இறைவசன வார்த்தை தான் அவரை ஒடுக்கியது. மற்றவர்கள் பிரசங்கிக்கும் போது சும்மா இன்றைக்கு மேலிட்டு போக கூடாது. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, இங்க பேச பண்றான் சொல்லுவாங்க இல்லைங்களா? இல்ல, இங்கே கத்தி பார்க்கிற பொழுது இரண்டு பக்கம், ஒரு பக்கம் நாம் வெட்டக்கூடியதா போகிறது, மற்றொரு எண்ணெயும் வெட்டுகின்றது. இரண்டு பக்கம் திட்டக்கூடியதா இருக்கிறது. எனவே தான் அங்கே பார்க்கிறோம். இரண்டு பக்கம் ஆண்டுடைய வார்த்தை, இந்த வார்த்தை உயிருள்ளதாய் வெட்டப்படுகிறது, உயிருள்ளதாய் வெட்டப்படுகிறது. உயிருள்ளிக்கிறது, ஆட்டமாக்கிறது. அது செஞ்சே தீரும். இந்த வார்த்தை உயிருள்ளதும் ஆற்றல் மிக்கதான் செஞ்சே தீரும் என்று சொல்லுகிற பொழுது என் அன்பு குறவுகளே பார்க்கணும். புனித பேதுரு இறை வார்த்தையை பேசுகிறார். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற பொழுது ஏறத்தாழ 3000 மக்கள் இருக்கிறார்கள். 3000 மக்கள், அவர்கள் எல்லாம் அப்படியே பயந்து போகிறார்கள். படிப்பறிவு இல்லாத பேதுரு பேசுகிறார். என்றால் எப்படி அவர் பேசுகிறார் என்று பார்த்தோம்னா பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கும். படிப்பறிவு இல்லாத அந்த பேதுரு, மீன் பிடித்த சாதாரண பேதுரு பேசுகிறார். கடவுளுடைய வார்த்தை அந்த வல்லமையை பெற்ற பின் அவர் பேசுகிறது எப்படி? யோவேல் தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறார். யோவேல் 2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி சொல்லுவார். தானியேல் இப்படி எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லிருக்கிறார், அப்படி சொல்லுவார். என்ன யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது இருக்கு என்ன தெரியும்?
தானியேல் இப்படி சொன்னது எப்படி தெரியும்? ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வருகிற பொழுது அந்த மறைநூலில் இருக்கிறது எல்லாம் அவருக்கு வெளிப்படையாய் தொண்டு வருகிறது. அவர் பேசுகிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இதை கேட்ட மற்ற மக்களும் மலைத்து போகிறார்கள். என்ன இப்படி பேசுகிறார், படிப்பறிவு இல்லாத இவர் பேசுகிறார் என்று. அது மாத்திரமல்ல, யோவேல் தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், தானியேல் இப்படி சொன்னார் என்று சொல்லி கொண்டு வருகிற பொழுது அந்த வசன வார்த்தை எல்லாம் போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் குத்தியது. படித்து பாருங்கள். திருத்துதர் பணியிலே 2ஆம் அதிகாரத்திலே 37, 38 வசனத்தை படிக்கிற பொழுது 37 பார்த்தா போதுமானது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 37 பண்ணி 37 வசனம் படிப்பது அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திரு தூதர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்கள், அந்த இடத்த பகுதி அப்படியே போய்ங்க. அடுத்து 38 படி படிக்கலாம். அது 37 பண்ணுதலுக்கும் அவர் எல்லாம் கேட்டு உள்ளம் குத்தப்பட்டார்களாக சொல்லுது. உள்ளம் குத்தப்பட்டார்களா இன்றைக்கு அந்த இறைவசன வார்த்தை 2 பக்கம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிற அந்த வார்த்தை அப்படி உள்ளம் குத்துகிறது. அந்த குத்துகிறது எப்படி பார்க்கணும்? அந்த குத்துகிறது அவர் பேதுரு பேசாம பண்ணிட்டே இருக்கிறார். தானியேல் யோவேல் இப்படிலாம் சொன்னார், தானியேல் இப்படிலாம் சொன்னிருக்கிறார், நீங்கள் இப்படி இல்லாம அவங்க அவரை செஞ்சுட்டு சொல்லுகிற பொழுது உள்ளம் குத்தப்படுகிறார்கள். அவர்கள் இறைவசன வார்த்தை குத்தப்படுகிறது, உயிருள்ளதாய் குத்தப்படுகிறது. அந்த மென்னை உயிருள்ளதும் சொன்னப்பட்டீங்க இல்லையா? உயிருள்ளதும் ஆற்று மிக்கது. அந்த இரண்டு பக்கம் வெட்டக்கூடிய எந்த குறுமையான பார்வையிலும் சொல்லப்பட்டிருக்கா, அது குத்தப்படுகிறது. வார்த்தை குத்தப்படுகிறது. அந்த குத்தப்பட்டு நீங்க அடுத்து அந்த எபிரேயர்ல 4ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் படிச்சீங்க இல்லவா? அந்த 12ஆம் என்ற பிற்பகுதி படிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, அது அந்த கத்தி மூளை மூட்டு வரை எட்டும், எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கும். அது சின்ன ஆன்மாவையும் சீர்தூக்கும், ஆவியும் பிரிக்கும், சீர்தூக்கி பிரிக்கும் நிலையில் கொண்டு வருமா? பிரைஸ் தி லார்ட். அப்படியே குத்தி மூளை மூட்டு வரை எட்டி எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கும், ஆவியையும் பிரிக்கும் நிலையில கொண்டு வரும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எபிரேயர் 4:12 அந்த உயிருள்ள வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது ஆட்டம். அப்ப குத்தப்பட்டு தான் அவர்கள் ஐயோ நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார்கள். ஐயோ நாங்கள் என்ன செய்யட்டும்? சீர்தூக்கி பார்க்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியெல்லாம் சொல்ல இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, நான் இப்படி செய்து விட்டேனே என்று அவர்கள் மனம் நொந்து கடந்து விடலாம். ஐயன் மீறி நாங்கள் என்ன செய்யட்டும்? நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் வாழ்க்கை இப்படிதான் இருந்து விட்டது என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதுதான் உண்மையிலே பாவத்தை பொறுத்த மட்டிலே இறக்கின்ற ஒரு கருத்து. உள்ளம் குத்தப்பட்டு செத்து போறார்கள். உள்ளம் இறைவசன வார்த்தையால் குத்தப்பட்டு பாவத்தை பொறுத்த மட்டிலே அவர்கள் சாகிறார்கள். இப்ப எடுத்து படிங்க சகோதரமே. திரு பணியில 2ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனம் படித்தோம் அல்லவா? ஐயன்பே நாங்கள் என்ன செய்யட்டும் கேட்டாங்க அல்லவா? அதுக்கு பேதுரு சொல்லுகிற வார்த்தை அதுதான். அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று. என் அன்பு கருவுகளை இது நான் சொல்ல மணிக்கணக்காக நான் சொல்ல முடியும். தூயாவை நுந்துகிறதான படி யோவேல் தீர்க்கதரிசி சொல்ல கேட்ட வார்த்தை தான் அங்கே பேதுரு சொல்லுகிறார். இறுதி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை பொழிவேன், இளைஞர்கள் இளம் பெண்கள் இறைவாக்கு உரைப்பார்கள், முதியவர்கள் கனவுகளையும் காட்சிகளையும் காண்பார்கள், என் ஊழிக்காரன் மீது என் ஆவியை பொழிவேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்கள். இந்த காரியம் தான் நடந்துகிட்டு இருக்கு என்று பேதுரு சொல்லுகிறார். ஆச்சரியப்பட்டு போன அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று நாங்கள் ஒரு புதிய படைப்பாய் மாறுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று அவர் கேட்கிற பொழுதுதான் அங்கே பேதுரு சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கான திருமுழுக்கை பெறுங்கள், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று.
இன்று நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தையிலே பார்க்கிற பொழுது யோவேல் 2:17-18 சொல்லுகிறதே, அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை. எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பாருங்கள் சகோதரமே. பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது உள்ளம் குத்தப்பட்டவர்களாக ஐயன்பின் என்ன செய்யட்டும் என்று கேட்டார்கள். எண்ணங்களையும் சிந்தனை சீர்தூக்கி பார்த்ததனால் தான் அவர்கள் கேட்டார்கள். இறைவார்த்தை அப்படியாய் ஒரு போர்வாளாக குத்தப்பட்டு சிந்தனைகளையும் சிந்தனை சீர்தூக்கி பார்க்கிறது. பாவத்தை பொறுத்து மட்டும் சாகடிக்கிறது. கத்தி குத்தனா ஆல் அவுட், கத்தி குத்தனா ஆல் அவுட், குத்தப்படுகிறது. என்ன உடல் ரீதியானதல்ல, ஆத்ம ரீதியிலே அவர் உள்ளம் குத்தப்பட்டுள்ள எண்ணம் சிந்தனை சீர்தூக்கி பார்த்து மனம் மாறுகிற காரியம் தான். இதை பத்தி நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். இதை நான் சொல்லுகிறது போர்வாள் என்று சொல்லுகிற பொழுது சாதாரணமான நிலையில் கிடையாது. அவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது அந்த வாள் என்று சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லலாம். ஒரு பக்கம் அங்கே அடுத்த ஒரு பக்கம் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் என் அன்புக்குரியவர்களே. எபேசிய திருமுகத்தை எடுங்க. எபேசிய திருமுகத்தை எடுத்து தயவு செய்து நீ படிச்சு பார்க்கணும். எபேசிய திருமுகத்தில் எடுத்து நீ படிப்பார்களாக்க அதுல 6ஆம் அதிகாரத்திலே எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை முதல்ல படித்து பாருங்கள். அதுல என்ன சொல்லுகிறது? நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், ஆட்சி செய்வோர், அதிகாரம் செலுத்துகிறவர்கள், நிறைந்த இவ்வுலகில் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். சண்டைக்கு போட்டு போராடுகிறோம். அந்த போருக்கு தான் இந்த வாள் வேண்டும். போருக்கு தான் இந்த இறைவார்த்தை என்கிற வாள் வேண்டும். சண்டைக்கு போறவர்கள் போவதற்கு வாள் வேண்டும். நாம் சாதாரண மனிதனோடு கூட போற மாட்டோம். அதிகாரம் தாங்களோடு ஆட்சி செலுத்தல் இருளில் வாழ்கிற மக்கள். அடுத்ததுதான் வான்வெளியிலே திரிகிற பொல்லாத ஆவிகளோடு கூட நாம் போராடுகளாக இருக்கிறோம். அதிகாரம் தாங்கிறவர்கள், ஆட்சி செலுத்துகிறவர்கள், இருளில் பாவ இருளில் அறியாமல் இருளில் வாழ்கின்ற மக்களோடு அப்புறமல் தான் வான்வெளி திரிகிற பொல்லாத ஆவிகளோடு போராடுகிறோம். அந்த போராடுவதற்கு இறைவசன வார்த்தை நமக்கு வாளா இருக்கப்பட வேண்டும். அதில் பின்னாடி படிச்சனாக்க நீ போருக்கு போற நீ எல்லா கடவுள் அழுகின்ற படைக்கலைகளை எடுத்துக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கும். படைக்கலைகளை போர்க்கருவிகளை எடுத்து மாட்டி அணிந்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படைக்கலைகளை பார்க்கிற பொழுது அந்த 13வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். 15 வசனம் தான் கடவுள் அருளுகின்ற அந்த படைக்கலங்களை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். தலைமுடிக்கு, மார்புக்கு, இடுப்புக்கு, காலுக்கு எல்லாம் அணிந்துக்குங்க சொல்லிட்டு கடைசியில வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அதில் பார்க்கணும். எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை பார்க்கணும். அது தலைசிராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாரும் போர் வாளாகவும், கடவுள் அழுகின்ற வார்த்தையை போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, கடவுள் அழுகின்ற வார்த்தையை, தூய ஆவியானவர் அருளுகின்ற இந்த வார்த்தையை போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது யார வெல்லலாம், கட்டுப்படலாம். வான் வில்லு தெரிகிற பொல்லாத ஆவிகளோடு கூட வெற்றி பெறுகின்ற காரியத்தை தான் கொண்டு வருகிறார். என் அன்பு கருவுகளே, இந்த நாட்களிலே பார்க்கிற பொழுது நம்முடைய மக்கள் இறைவசன வார்த்தையிலே கடந்து வரவில்லை. பாரம் இறைவசன இந்த காலம் பொல்லாத பிசாசானவன் தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காலம் இந்த காலத்திலே இறைவசன வார்த்தைகளை எடுத்து நாம் கடந்து வரணும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி கொள்ளுகளாக முடியும். இந்த போர்வாள் இல்லாமல் ஏதோ உலகப்பிரமான பக்தி முயற்சியில் இருப்போம் என்றால் எப்படி? ஆண்டவர் தருகின்றார் கடவுள் அருளுகின்ற போர் வாளாகிய படைக்கலங்களை அணிந்து கொண்டு கடவுள் அருளுகின்ற போர்வாளாகிய இந்த இறைவசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அது எதிரிகளை நாம் தாக்க முடியும் என்று, வான்வெளியில் தெரிகிற பொல்லாத நிலைகளை, தீய ஆவிகளை எல்லாம் அப்புறப்படுத்த முடியும் என்று நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களில் பார்க்கணும். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவசன வார்த்தையை கொண்டுதான் கடந்து போனார்.
பிசாசை விரட்டடித்தார். அந்த வாள் எடுத்தார். வாள் எடுத்து பிசாசு சொல்லிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொன்னார். வசனத்தை சொல்லுகிற போது அந்த வாள் போன உடனே பிசாசு ஓடி போனது நாம் பார்க்கிறோம். தயவு செய்து எடுத்து நீ படித்து பாருங்கள். இந்த நாட்களிலே திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நீ படித்து பாருங்கள். 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம். அந்த திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தினாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவனை யார்? அவன் பொல்லாத பிசாசை வென்றார்கள். இயேசு எப்படி வென்றாரோ அதே போல இறைவசன வார்த்தையால் வென்றார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினாலும் சான்று பகர்ந்த இறை வசன வார்த்தையாலும் இந்த வார்த்தையாலும் அந்த பொல்லாத பிசாசை வென்றார்கள் என்று. என் அன்பு கர்களை நாம் வெல்லணும். இறைவசன வார்த்தைகளை எடுத்து நாம் போருக்கு போகணும். இந்த காலம் பொல்லாத காலம். அந்த 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை படித்தீர்கள் அல்லவா? அடுத்து நீ 12ஆம் வசனத்திற்கு கொண்டு நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே கடலே ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. கடும் சீற்றத்தோடு கூட போராடுவதற்கு வந்திருக்கிறது. எல்லாம் அழிச்சு போறதுக்கு வந்திருக்கிறது. விண்ணுலகே அதில் குடியிருக்கிறதே மகிழ்ந்து கொண்டார். நீங்கள் தப்பிச்சுன்னு போயிட்டீங்க. மண்ணுலகே கடலே அதில் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனென்றால் தனக்கு கொஞ்ச காலமே இருப்பதை அறிந்திருக்கிற பொல்லாத பிசாசானும் கடு கோபத்தோடு கூட வந்திருக்கிறான். போரிட வந்திருக்கிறான். எல்லாரும் அழிச்சு கொண்டு போவதற்காக வந்திருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலமே இருப்பதை அறிந்திருக்கிறது. பிசாசு அறிந்திருக்கிறது. ஆனால் நாம் அறியப்படவில்லை. ஆண்டு வருகை மிக சமீபம் என்பதை நாம் அறியவில்லை. பிசாசு அறிந்திருக்கிறது. ஆண்டுடைய வருகை மிக சமீபம். நான் போன 2-3 மாதத்துக்கு முன்பாக நான் ஜூலை மாதம் நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் வெளியிட்டேன். இதோ ஆண்டுடைய வருகை பற்றி அதில் எழுதியிருந்தேன். இதோ நான் விரைவாக வருகிறேன். அவன் செயலை கேட்ட கைமாறி என் கையிலே இருக்கிற ஒரு வார்த்தையை நான் கொடுத்துட்டேன். அதிலெல்லாம் கொடுத்து ஆண்டுடைய வருகை மிக சமீபம் என்பதை குறித்து குறிப்பிட்டேன். அதை பார்த்து அநேகருடைய கருத்துக்கள் நல்லதா இருந்தது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் அன்புக்குரியவர்களே, பொல்லாத பிசாசு அறிந்திருக்கிறான். தனக்கு சொந்த காலமே இருப்பதை அறிந்திருக்கிற அந்த பிசாசானவன் தீவிரமாக செயல்படுகிறான் என்றால், நாமளும் இந்த காலம் ஆண்டு வருகையின் எதிர்நோக்கின்ற காலத்திலே நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும். போர்வாலை எடுத்து அந்த பிசாசோடு சண்டை போட்டு அடிச்சு வைக்கணும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் ஆண்டுடைய வசன வார்த்தையாலும் அந்த பொல்லாத பிசாசை அழித்து ஒழித்து போடணும். அப்பொழுதுதான் இறையரசு கட்டப்படும், இறையரசு வளரப்படும். அது இல்லாம சும்மா உலக பெருமான நிலை கொண்டு போக கூடாது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் போர் வாளாகிய அந்த இறைவசன வார்த்தையாலும் அதை அடிச்சு உடைச்சி போடணும். அச்சதி அறிவிக்கிறத கொண்டு போகணும். அப்பொழுதுதான் இறையரசு வளரும். இதை நான் சொல்லுகிற போது பார்க்கணும். இயேசு நாட்டுக்கும் இதை நான் சொல்லுகிற பொழுது 1 யோவான்ல எடுத்து நீ படிக்கணும். அங்க சொல்லுவார், இளைஞர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு கருத்து. 1 யோவான்லே 2ஆம் அதிகாரத்திலே அந்த 14ஆம் வசனத்தை பிற்பகுதி நீ படிப்பில்லானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 1 யோவான் 2:14 பிற்பகுதி படிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற வசனம் பெரிய வசனம். அதுல கடைசி பகுதி கொண்டு 14 படிச்சா பார்த்து, கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள், எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். என்ன கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள் நிறைந்திருக்கிறது, தீயோனை நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று. அப்ப கடவுளுடைய வசன வார்த்தை போர்வாலா இருக்கிற வார்த்தை நமக்குள் இருக்குமானால் நாம் அந்த எடுத்து அதை அழிச்சு உடைச்சு போக்க முடியும், வென்று கொள்ள முடியும். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற சமுதாயத்திலே பல பிரச்சனைகள், போராட்டங்களை பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற பொழுது அந்த இறைவசன வார்த்தையை போர்வாலை எடுத்து அதை நாம் வெல்லணும். போர்வாலை நமக்கு வெல்லை என்றால் அவன் நம்மை அழிச்சு போட்டுட்டே இருப்பான்.
பைபிளிலே பார்க்கிற பொழுது இறைவார்த்தை குறித்து எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவார்த்தை ஒரு உணவு என்று பார்க்கிறோம். இறைவார்த்தை ஒரு உணவு என்று பார்த்தோம். அந்த உணவை ஒவ்வொரு நாளும் உண்டு கொண்டு வர நம்முடைய ஆத்மா பலம் பெறும், ஆத்மீக வாழ்க்கையில் வளம் பெறும். இரண்டாவது நாம் பார்த்தோம் ஒளி விளக்கு தீபம், ஒளி விளக்கு என்று. ஒளி இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுது அது நமக்கு பாதையை காட்டி இப்படிதான் நாம் எந்த வழி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டி நம்மை வழிநடத்துகிறது. ஒருவேளை தவறான வழி போயிருப்போம் என்றால் நம் இறைவசன வார்த்தை இது தவறான வழி என்று காட்டி நம்மை மனம் திருப்பி அவர் பக்கமாய் திருப்பி கொண்டு வருகிறது. இறைவார்த்தை என்கிற ஒளி வெளிச்சம் தீபம். மூன்றாவது நாம் பார்த்தோம் இறைவார்த்தை ஒரு போர்வாள் என்று பார்க்கிற பொழுது இந்த பொல்லாத உலகத்திலே பிசாசானவன் அநேக சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவனை வெல்வதற்கு, அவனை வென்று அழிப்பதற்கு இறைவசன வார்த்தை. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மாவையும் சிந்தித்து செயல்படுத்துவதற்கு தூய ஆவியானவர் தான். அது குத்தி இரண்டு பக்கம் கருக்குள்ள ஒரு கட்டியாக குத்தி மூளை மூட்டு வரை எட்டி எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம் நல்வழிப்படுத்துகிறது இறைவார்த்தை தான். கத்தியே போல செயல்படுகிறது, அது போர்வாளாக செயல்படுகிறது பார்த்தோம். இப்பொழுது பிரியமானவர்களே, அந்த இறைவசன வார்த்தை ஒரு தீ, அந்த இறைவசன வார்த்தை ஒரு தீ, அது நெருப்பு. இரும்பு சம்பட்டின்னு பார்த்திருக்கிறோம், இரும்பு சம்பட்டின்னு. ஆனா நெருப்பு சம்பட்டின்னு இருக்கிறது. அந்த இறைவசன வார்த்தை தீயாக நெருப்பாக இருப்பதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசன வார்த்தையை பார்க்கிற பொழுது எரேமியா அந்த உணர்வுகளில் பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருப்பார். எரேமியா தான். எரேமியா திருப்படாச்சு நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் இறைவசன வார்த்தையை உணர்ந்த ஒவ்வொருவருமே அப்படியாக செயல்படுவதை பார்க்க முடியும். இதை நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, நான் பார்க்கணும். முதலாவது இறைவசன வார்த்தை ஒவ்வொன்றும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதிலே இறைவசன வார்த்தை தீ போன்றது, அது நெருப்பு போன்றது என்பதை பார்க்கிற பொழுது எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே அது சொல்லுவதை பார்க்கலாம். தயவு செய்து எரேமியா புத்தகத்தை எடுங்கள். எரேமியா புத்தகத்தை எடுத்து எரேமியா 23ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம், எரேமியா 23 29வது வசனத்தை நாம் படிக்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். என் சொல் தீயை போன்றது அல்லவா, என் சொல் தீயை போன்றது அல்லவா, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். என்கிறார் ஆண்டவர். ஆண்டுடைய வார்த்தை தான் அப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் சொல் தீயை போன்றது அல்லவா, பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்று. அப்போ இந்த ஆண்டுடைய வசன வார்த்தை தீயை போன்றது. அந்த தீயை போன்றது அது அடுத்து சொல்ல பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது. பாறை நொறுக்கு இந்த வசனத்தை அப்படி பிரிச்சு தியானிச்சு கடந்து போனோம், பலமையா கரிக்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு தீயை போன்றது. இன்னைக்கு தீயை பண்ணாக்க அது சுட்டு எரிக்கும், பாவத்தை எல்லாம் சுட்டு எரிக்கும், அநியாயமாக்கிறதெல்லாம் சுட்டு எரிக்கும். பாறை போன்ற இதயம் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கல்லான இதயம் படைத்தவர்கள். பாறை அந்த இறைவசன வார்த்தையை அடிச்சு நொறுக்கும், பாறை போன்ற இதயம் கொண்டவர்கள் அடிச்சு நொறுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் வார்த்தை பாறையை நொறுக்கின்ற சம்மட்டியை போல இருக்கும் சொல்லுகிறார். சொன்னது யார்? ஆண்டவர். என் அன்பு கருவுகளே, இந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை அதிகமாய் கொண்டு போகணும். அது பட்டு எரிய செய்யும், தீமெல்லாம் சுட்டு எரிக்க செய்யும். இறைவசன வார்த்தை கல்லான இதயம் படைத்த நிலம் உடைச்சி கண்டு போகும். அப்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை தீயை போன்றது அல்லவா, பாறையை நொறுக்கின்ற சம்மட்டியை போன்றது அல்லவா என்று சொல்லுகிறார்.
ஏதோ பார்க்கணும் வசனத்தை எப்படிலாம் சொல்லிருக்கிறார் ஆண்டவன். இந்த வசனத்தை பார்க்க அதே எரேமியாவில் சொல்லுகிற வாசனை பார்க்கணும் பிரியமானவர்களே. அதே எரேமியாவில் 20ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லுகிறது என்றால், அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. பாருங்க இல்லைங்க, ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் மோசமான மக்களா இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மக்களா வாழ்ந்துகிட்டாங்க, அவங்க நான் போய் சொல்ல மாட்டேன், அப்படி பேச மாட்டேன், என்ன சொன்ன பாட்டேன் அப்படி என்று என்னை நான் அடக்கி கொண்டிருப்பேன். ஆனால் அது என்னில் அடக்க வைக்க முடியாது. அது பற்றி எறிகிற தீ போல இருந்து போய் சொல்லுடா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எரேமியா அப்படி சொன்னார், நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனபடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உம் சொல் என் இதயத்தில் ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை வாசிக்கிற பொழுது அது அது அங்கே அப்படி பற்றி எறிகிறதா இருக்கிறது, பற்றி எறிகிறது. இன்னைக்கு நாங்க பிரசங்கம் பண்றது அந்த வசன வார்த்தையினால்தான், பற்றி எரிதினால்தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நெருப்பு போட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில சகோதரர் சகோதரி சொல்வார்கள், பிரதர் அப்படி நெருப்பு மாதிரி வந்து வார்த்தை வந்து சொல்லுவாங்க. தியான வாழ்க்கையை குடிக்கும் பொழுது, பிரதர் உடைய வசன வார்த்தை நெருப்பு மாதிரி பற்றி கொண்டு வருது பிரதர், சுட்டு எரிக்குது பிரதர். இது நான் தருவதில்லை, ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் தான் செயல்படுத்துகின்றார், நடத்துகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவருமே இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து அது கொண்டு வருகிற பொழுது அது நம்மளால் அடக்கி வைக்க முடியாது. எங்கேயாவது போய் சொல்லணும், அதை எங்கேயாவது போய் சொல்லணும். சிந்தை அப்படி பண்ண அது அப்படியே பட்டி எங்கேயாவது போய் சொல்லணும். அவங்க கிட்டியா, அந்த சகோதரன் கிட்டியா, அந்த சகோதரி கிட்டியா, அந்த பங்குலையா அல்லது அந்த தெருவிலையா எங்கேயாவது போய் சொல்லணும். என்ற ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே பார்க்கிற பொழுது ஸ்கூலுக்கு முன்னாடி போயிட்டு கைத்தட்டி பாட்பாடி ஆண்டவர் தான், இயேசுதான் ஆண்டவர் சொல்லி அப்படிலாம் பிள்ளைகள் கொண்டு தாங்க முடியல. படிக்க படிக்க அது பட்டியல் எங்கேயா போய் சொல்லணும் என்று பட்டியல் தீ போல. கிராமத்தில் சந்தை இருக்கும், அந்த சந்தையில எல்லாம் போயிட்டு சொல்லுவோம். நானும் சகோதரம் ஊர் ஊரா போய் சொல்லுவோம். ஏன்னா படிச்சது அந்த வார்த்தை எங்கேயாவது போய் சொல்லணும் என்று. அப்படியாக வசன வார்த்தை இருக்கிறது என் அன்புக்குறவர்களே. இன்று நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட நிலையில் இறைவசன வார்த்தை கேட்டதோடு மட்டுமல்ல, அது சிந்தித்ததோடு மட்டுமல்ல, அப்படி நமக்குள் பட்டியறிகிற பொழுது அதை அடக்கி வைக்க கூடாது, அடக்கி வைக்க கூடாது, அடக்கி வைக்க கூடாது. சொல்லணும் சொல்லணும். உம் சொல் என் இதயத்தை பற்றி எரியும் தீ போல இருந்தது என்று எரேமியா சொன்னார். நீங்க சொல்லணும், நான் சொல்லணும், நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும், நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும். இந்த நாம் பார்க்கிற பொழுது நண்பர்கள் பட்டியரியின் தீமை போல இருக்கும். அது எப்படி அது எப்படி அது எப்படி திருப்பாடலாசிரியர் சொல்லிக் கொடுக்கிறார். திருப்பாடலாசிரியர் சொல்லிக்கிற போது அவர் சொல்லுவாரு 39 3 திருப்பாடல் 39 3 என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று, நான் சிந்தனையில் ஆழ்ந்த போது நெருப்பு மூண்டது. என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று, என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று. படிச்ச ஒரு மாதிரி இருக்குல்ல, எல்லாரும் அப்படி கொண்டு வரும். என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று, நான் சிந்தனையில் ஆழ்ந்த போது நெருப்பு மூண்டது. இந்த வசனத்தை படிக்கிற பொழுது, ஒவ்வொரு வசனத்தை எடுத்து படிக்கிற பொழுது ஒரு சில வசனங்கள் எல்லாம் நான் மணிக்கணக்காக சிந்திக்கிறேன், தியானிச்சிருக்கிறேன். அந்த வசனத்தை படிக்கும்பொழுது அப்படி மணிக்கணக்காக சிந்திக்கிறேன். கடந்த 31 வருடத்தில் பார்க்கிற பொழுது நான் படித்த வசனங்களையே மீண்டும் படித்திருக்கிறேன். அன்று படித்ததற்கும் இன்று படிப்பதற்கும் வித்தியாசமா போய்கொண்டே இருக்கிறது. ஆழமான கருத்துக்கள் போய்கொண்டிருக்குது. அது பற்றி எறிகதா இருக்கிறது. நான் தொடக்கத்தில் படிக்கிற பொழுது, ஆரம்பத்தில் படிக்கிற பொழுது அப்படியே படிச்சிருப்பேன் ஒரு நாள். ஆனால் ஒரு வசன வார்த்தை படிக்கிறதுக்கு 1 நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷம் எடுத்திருக்கலாம், 1 நிமிஷம் எடுத்திருக்கலாம், அவ்வளவு சிந்திக்கிறதுக்கு. ஆனால் இப்பொழுது அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அப்படின்னா போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு வசனத்துக்காக போயிட்டு கொண்டிருக்கு. அப்படி என்ன, அந்த வசனத்தை சிந்திக்க தியானிக்க அது பற்றி எறிகின்ற ஒரு கருத்தாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது பற்றி எறிகிற பொழுது என்ன நடக்கும்? என் அன்புக்குள்ளே
பார்க்கணும். என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று. நான் சிந்தனை ஆழ்ந்த பொழுது நெருப்பு மூண்டது, அப்படியே ஒரு நெருப்பு மூண்டது போல இருக்கும் இந்த இதயம். அப்படி நெருப்பு அப்படி எப்படி இருக்கும்? இங்கிருந்து ஒளி போயிட்டு இருக்கும், இங்கிருந்து ஒளி வெளிச்சம் போயிட்டு இருக்கும். இந்த இறைவார்த்தைங்கிற நெருப்பு பற்றி எரிகிற பொழுது இறைவார்த்தைங்கிற வெளிச்சம் அங்கே பிரகாசமாய் போயிட்டு கொண்டிருக்கும். ஒரு திரி இருக்குனாக்க திரி எரிஞ்சிட்டு இருக்கு, அப்ப வெளிச்சம் எல்லாம் போயிட்டு இருக்கும். அதே போல இந்த திரி எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அங்கே போயிட்டு இருக்கும். எனவே தான் நாம் பார்க்கிற பொழுது ஏசாயாவில் சொல்லுவார் 60ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 60ஆம், உன் மீது என் ஒளி கடந்து வந்தது, நெருப்பு இறங்கி வந்தது, பற்றி எறிந்தது, ஒளி எரிந்தது, எழுந்து பிரகாசி என்று சொல்லப்பட்டிருக்க. எழுந்து பிரகாசிக்கணும். அப்ப இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து நாம் தியானிப்போமானால் ஆண்டுடைய ஒளி நம்மை பூண்டது, நாம் எழுந்து பிரகாசிக்கிற மக்களாய் மாற முடியும். காருள் கவுகின்ற இந்த உலகத்திலே இறைவசன வார்த்தையை நாம் படித்து சிந்தித்து தியானிப்போமானால் நாம் ஒளியாக எழுந்து பிரகாசிக்க முடியும், ஒளியாய் பிரகாசிக்க முடியும். அதுதான் இந்த ஒவ்வொரு வசன வார்த்தையும். அப்படி இறைவசன வார்த்தை நெருப்பு போன்றது, ஒரு தீயை போன்றது, சம்மட்டியை போன்றது என்று ஒவ்வொரு கருத்தும். சம்மட்டி என்றது சொல்லுகிற பொழுது நான் சொல்லிய திறனப்பன் மாணவர்களே, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த அந்த வசனத்தை திருப்பாடலை படிச்சும் அல்லவா, ஆண்டவரே உடைய வசன வார்த்தையில் நான் சிந்திக்கிற பொழுது என் உள்ளம் பட்டி இருந்ததுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த பட்டி இருந்து பார்க்கும்போது எம்மாவு சீடர்கள் இயேசு மரித்தார், அது பிற்பாடு எல்லாம் சீடர்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் போயிட்டாரு, அறுவை தந்தாரு, விண்ணாங்க போயிட்டாரு, அவ்வளோதான் போயிட்டாரு, முடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இயேசு அவளோடு கூட கடந்து வருகிறார். அந்த மிருகமாக மாட்டார், பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கிறார். அங்கே போயிட்டு அவங்க ஊரில் போயிட்டு தங்குறாங்க, சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிடும்போது அப்பத்தை இட்டு பிடிக்கிற பொழுது ஆண்டவருடைய உருவத்தை கண்டு கொள்கிறார்கள். மீண்டும் அங்க எருசலேம் விட்டு போனவங்க திருப்பி வருகிறார்கள். வருகிற போது சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது என்ன தெரியுங்களா? அவர் என்ன சொன்னா, லூக்காஸ் நட்சத்திர 24ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை எடுத்து படிச்சு பாருங்க. 24:32. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது விளக்கிற பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். பற்றி எரியவில்லை. இறைவசன வார்த்தையை வழியிலே அவர் நம்மோடு கூட பேசி மறைநூலை விளக்கிற பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொல்லுகிறார். பற்றி எரியவில்லையா என்று. என் அன்புக்கிறவர்களே, இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறது பற்றி எறிகிறதா இருக்கிறது. எம்மா சொல்றாங்க, அவர் நம்மோடு கூட வருகிற பொழுது, அவர் நம்மோடு பேசுகிற பொழுது அந்த வார்த்தை பேசிக்கிறாங்க. நான் திருப்படலாசிரியர் அப்படி சொல்லுகிறார், இங்க இப்படி சொல்றாங்க. எனவே நாம் படிப்பதோடு கூட நிறுத்தக்கூடாது, அதை வாசித்து சிந்தித்து தியானிக்கிற பொழுதுதான் அங்கே பட்டிருக்கின்ற காரியம் வரும். பட்டிருக்கிற பொழுதுதான் ஒரு வெளிச்சம், தீபம் உண்டாகும், ஒரு ஒளி பிரசன்னம் உண்டாயிட்டிருக்கும். நாம் வாழ்க்கையில கொண்டு வரணும். என் அன்புக்குறவர்களே, இன்று நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் இறைவசன வார்த்தையை சிந்தித்து தியானித்து ஒரு ஒளியா இருக்கிற பொழுது, ஒளியா இருக்கிற இடத்துல இருள் வருமா? வராது. ஆனால் இந்த ஒளியானது எந்த இடத்துல இருள் இருக்குதோ அங்க போன என்ன ஆகும்? இருள் எல்லாம் அகன்று போகும். இந்த உலகம் எல்லாம் அப்படிப்பட்ட நிலை கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என் உள்ளத்தின் ஆளுக்கு இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ளாக பயங்கரமான நிலை. அதான் தொடர்ந்து இந்த செய்தியை பற்றி அப்படி கொண்டு வந்து இருக்கிறேன். நாம் இறைவசன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கடந்து வருகிற பொழுது அது நடக்கின்றதா இருக்கிறது. வசன வார்த்தை மிக ஆழமான கருத்து. இந்த வசன வார்த்தை மக்கள் மத்தியில் போகணும், பட்டிருக்கிற தீயாய் போகணும், தீபமாய் போகணும். நான் நெருப்பை போட வந்தேன் சொல்றார் ஆண்டவர். பட்டி எரியப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், இப்பொழுதே பட்டி எறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நெருப்பை போட வந்தேன் சொல்லுகிறார். அந்த நெருப்பு என்ன? இறைவாசை என்கிற நெருப்பு, பரிசுத்த ஆவி என்கிற நெருப்பு. அந்த நெருப்பு வருகிற பொழுது இறைவசன வார்த்தையை சிந்தித்து தியானித்து கடந்து வருகிற பொழுது தூய் ஆவியில் பற்றி எரிகிறதா இருக்கும்.
ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பங்கிலும் இப்படிப்பட்ட ஒரு சிறு சிறிய ஜெபக்குழுக்கள், நற்செய்தி ஜெபக்குழுக்கள் உருவாகணும். ஜெபக்குழுக்கள் உருவாகணும், பற்றி எரியணும். அந்த ஊர்ல, அந்த பகுதியிலே பற்றி எரியணும். அங்க இருக்கிற இருளெல்லாம் போகணும். அந்த தெருவில் ஒரு ஜெபக்குழு, பிரேயர் குரூப், பிரவசன வார்த்தையை சிந்தித்து தியானித்து ஜெபிக்கிற ஒரு ஆவில ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழு உருவாகிற பொழுது அங்கு நெருப்புகள் வெளிச்சம் உண்டாயிட்டு எல்லாம் இருளும் போய்விடும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்திக்கிற ஜெபக்குழுக்கள், ஆவில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபக்குழு உருவாகினால் எப்படி இருக்கும் சகோதரா, சகோதரியே? சிந்திங்க, சிந்திங்க. ஆண்டுடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிற காலகட்டத்திலே நாம் செயல்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. சரி, இப்படி நான் சொல்லுனா பயங்கரம் சொல்லுது. சரி, அதுக்கு அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் வசன வார்த்தை, அதை நான் சொன்ன பாறையை உடைக்கின்ற முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம், பாறையை நொறுக்கும் சம்மட்டி போன்றது அல்லவா என்னுடைய வார்த்தை என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா. அந்த பாறையை உடைக்கிற சம்மட்டி போன்றது பார்க்கும் பொழுது எரேமியா புத்தகத்தை எடுங்க, தயவு செய்து எடுங்க. அதுல 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதில் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அவர்கள் இப்படி பேசியதால் நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள், நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும். உன் வாயில் வைத்த அவை மரக்கட்டைகளாகிய இம்மக்களை எரித்துவிடும். என்ன வார்த்தை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க சகோதரமே. நான் உன் கையில் வைத்திருக்கும், நான் உன் வாயில் வைத்திருக்கும் வார்த்தை நெருப்பாகும். அவை மரக்கட்டைகளாகிய மக்களை எரித்துவிடும். எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரமே, சிந்தித்து பாருங்கள். இதனால்தான் நான் சிந்தித்து தியானிக்க புத்தகம் ஒரு பக்கம் எழுதி கொண்டிருக்கிறேன், மாதா தொலைக்காட்சியிலே ஒரு பக்கம் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன், மொத்தமாக வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற செய்தியிலே ஒவ்வொரு நாளும் செய்தி கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய வாட்ஸ்அப் செல்லுல டெய்லி செய்திகள் வந்து இறைவார்த்தை வந்து இறை வசன வார்த்தைகள் எங்கும் போகணும். அது நெருப்பாய் தீயாய் பற்றி போங்கி எல்லா இடத்திலும் கடந்து வரணும். அந்த ஒரு கருத்தை தான் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் தானே செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இறைவசன வார்த்தையை நாம் கொண்டு வரணும். மரக்கட்டைகளாக இந்த மக்களை சுட்டெரிக்கும் சொல்லுகிறார். நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை அநேகருடைய உள்ளத்தை சுட்டெரித்துக் கொண்டிருக்கும். ஆண்டுடைய வசன வார்த்தை அது. ஏன் இப்படி பேசுகிறான் கூட நினைக்கலாம், எப்படி பேசுகிறான் நினைக்கலாம், எதற்காக பேசுகிறான் நினைக்கலாம். அந்த வார்த்தையை அவர் சிந்திக்க, ஏன் 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 என்று சிந்திக்க அவருடைய உள்ளத்திலே பட்டிருக்கின்ற உடைத்து போகிற ஒரு கருத்தை கொண்டு வருவார். வாசனத்திலே பார்க்கும், நான் உன் வாயில் வைக்கும் என் சொற்கள் நெருப்பாகும், அவை மரக்கட்டைகளாகிய மக்களை சுட்டெரிக்கும். அது மாத்திரமல்ல, கட்பாறையா இருப்பார்கள், ஆனால் கட்பாறைகளா இருப்பார்கள் ஒரு சம்மட்டியை போல அடிச்சு நொறுக்கும், எல்லாம் ஒளி மாறும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், ஆண்டுடைய வசன வார்த்தை ஒரு உணவு போல, ஒரு அப்பம் உணவு போல அது இருந்து நம்முடைய ஆன்மாவுக்கு பலத்தை கொண்டு வருவதாய் பார்த்தோம். இரண்டாவது பார்த்தோம், ஆண்டுடைய வார்த்தையானது ஒரு ஒளி, வெளிச்சம். இந்த பொல்லாத உலகம், இருள் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்திலே வெளிச்சமாய் இருந்து நம்மை காட்டிக் கொடுக்கிறது. நாம் எந்த வழி போய் கொண்டிருக்கிறோம், எப்படி செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டுட்டு நம்மை திருத்துகிறதா இருக்கிறது. மூன்றாவது நாம் பார்த்தோம், இறைவார்த்தை ஒரு போர்வாள் என்று இறைவசன வார்த்தை ஒரு போர்வாள். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வெல்லுவதற்கு, பொல்லாத பிசாசை வெல்லுவதற்கு இறைவசன வார்த்தை நமக்கு வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அந்த பார்க்கிற பொழுது நாம் அந்த இறைவசன வார்த்தை ஒரு நெருப்பு போல, ஒரு சம்மட்டி போல, ஒரு தீயை போல இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து வந்திருக்கோம். எப்படி இருக்கிறது வாசன வார்த்தைகள் இல்லைங்களா? இப்பொழுது இந்த நாளிலே ஆண்டு வசன வார்த்தை ஒரு மழையை போல, பனியை போல, மழை, வானத்திலிருந்து இறங்கி வருகிற மழை பார்க்க இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே,
கிராமப்புறத்திலே பார்க்கிற பொழுது, பட்டணம் எல்லாம் எல்லா இடத்துல தான், கிராமப்புறத்திலே பார்க்கிற பொழுது வறட்சி காலம் இருக்கு. மழை பெய்யாது. கோடை காலம் வறட்சி காலம், கோடை காலம் வறட்சி காலம், அப்படி எல்லாம் காஞ்சி போயிட்டு, பூமி எல்லாம் காஞ்சி போயிட்டு, அப்படி கோடை காலம் வறட்சி காலம் இருக்கு. அப்படி இருக்கும். அந்த மழை பெய்ந்து உடனே அந்த பூமியிலிருந்து எப்படிதான் பசுமை வந்து இருக்கு தெரியாது, அப்படியே குளிஞ்சு எல்லாம் வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு இப்ப மழை காலம் இருக்குல்ல, மழை காலத்துல பாத்தீங்கன்னா எங்க பாரு பசுமை இல்லைங்களா, எங்க பாரு பசுமையா இருக்கிறது. மழை இல்லைன்னால் அங்கு காஞ்சி போயிட்டு இருக்கிறது. மழை ஒரு பசுமை உண்டு பண்ணுகின்றது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றும் உதாரணத்துவத்தோடு கூட வார்த்தைகளை வைக்கிறார். என் வார்த்தைகள் மழை பனி போன்றது என்று குறிப்பிடுகிறார். நாம் எடுத்து படித்து பார்க்கலாம். ஏசியா புத்தகத்திலே 55ஆம் அதிகாரத்திலே 10-11 வசனம், முதலாவது 10வது வசனத்தை படிக்கலாம். அது 10ஆம் வசனம் படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. ஓ ஜீசஸ், எந்த அறிவு! மழையும் பனியும் வானத்திலிருந்து தான் புறப்பட்டு வருது. நாம் நினைக்க கூடாது அந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து கீழே இருந்து வருது இல்லை, இன்னைக்கு அங்கெல்லாம் கிடையாது, வானத்திலிருந்து தான் வருது. இப்ப வானம் என்று சொல்லுகிற பொழுது பரலோகத்திலிருந்தான் நம்ம ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறதுன்னு பார்க்கணும். எந்த ஒரு அருள் கொடையும் ஒளியெல்லாம் படைத்த விண்ணக தந்தையிடமிருந்து புறப்பட்டு வருகிறது என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்போ வானத்திலிருந்து தான் வருகிறது. அதுக்குதான் உதாரணம் தான் சொல்லுகிறார். வானத்து மழையும் பனியும் பூமியிலே மழையும் பனியும் வானத்திலிருந்து புறப்பட்டு எப்படி பூமியில் வருகிறது என்று. என் அன்புக்குரியவர்களே, இறைவசன வார்த்தைக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஏன் இந்த இடம் வறண்டு போயிருக்கிறது, வறட்சியா இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லை, உலக வாழ்க்கையில எல்லாம் வெறுப்பு அப்படியே போய்கொண்டிருக்கிறது. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. எல்லாம் வெறிச்சோடி போயிருக்கிறது, வெறிச்சோடி போய் கொண்டிருக்கிறது. இந்த வெறிச்சோடி போன இடத்திலே காய்ந்து போய் வெறிச்சோடி ஒன்றுமே இல்லை, என்னத்துக்கு இருக்கணும் என்ற நிலையில இருக்கிற பொழுது ஆண்டுடைய வசன வார்த்தை விண்ணகத்தில் இருந்து வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. மழை பனி போல இறங்கி வருகிறது. இறங்கி வந்து இந்த நிலத்தை நனைக்கிறது, இந்த நிலத்தை நனைக்கிறது. இறைவசன வார்த்தையை சிந்திக்கிற பொழுது அது நனைக்கிறது, தியானிக்கிற பொழுது அங்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த விதைகள் எல்லாம் அப்படி முளைக்கிளம்பி வருகிறது, பசுமை ஒன்று பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். பசுமை ஒன்று பண்ணுகிறோம். இறைவசன வார்த்தை அந்த அளவுக்காக நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது. வானத்து மழையும் பனியும் புறப்பட்டு வந்து அங்கே பசுமை உண்டு பண்ணுகிறது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து அங்கே பசுமை உண்டு பண்ணுகிறது. மழைக்கும் பனிக்கும் ஒப்பிடுகின்றார் ஆண்டவர். மழைக்கும் பனிக்கும் ஆண்டவர் ஒப்பிட்டு கொடுக்கிறார் வார்த்தை. என் அன்புக்குரிய சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையிலே வெறிச்சோடி போயிருக்கிறதா, வறண்டு போயிருக்கிறதா, ஒன்றுமே இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை என்று வெறிச்சோடி போய் கொண்டிருக்கிறதா? தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே எடுங்கள், விவிலியத்தை வாசியுங்கள், சிந்தியுங்கள், தியானிங்கள். அது அங்கிருந்து வந்த வார்த்தை அப்படியே இறங்கி வந்து உங்களுக்குள்ளாக மழையும் பனியும் போல கடந்து வந்து அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் ஒரு செழுமை உண்டு பண்ணும், செழுமை உண்டு பண்ணும், பசுமை உண்டு பண்ணும். செழுமையான ஒரு வாழ்க்கை. கோடை காலம் வறட்சியின் காலம், மழை பெய்தால் அங்கே மாறிவிடுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இறைவசன வார்த்தையை வாசி சிந்தித்து தியானிக்கிற பொழுது மாற்றப்படுகிறது.
எனவே தான் அந்த ஏசாயா 55 10வது வசனத்தை படித்தோம் அல்லவா, அடுத்து 11வது வசனத்தை படித்து பாருங்கள். மிக இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நாம் இப்ப கேட்ட வார்த்தையோடு கூட இணைத்துக் கொள்ள முடியும். அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. பாருங்க அன்புக்கர்களே, எப்படி சொல்லுகிறார். என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, என் புறப்பட்டு செல்லுகிற வார்த்தை ஒரு மழையும் ஒரு பனியும் போல இருக்கும். வறண்ட நிலங்களிலே அது சென்று அது பசுமை உண்டு பண்ணும், செழிப்பை உண்டு பண்ணும். எதற்காக என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை செல்லுகிறதோ அது செய்யாமல் நிறுத்தாது. அது தடை பண்ண யாரும் முடியாது. இல்லைங்களா? எவ்வளவு சொல்ல, என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாழ்க்கும் அப்படியே இருக்கும் சொல்லுகிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இது. இந்த வசன வார்த்தையை எடுத்து நாம் படிக்கிற பொழுது நம் இதயத்திலே ஒரு செழுமையும் பசுமையும் உண்டாக்கும். வறட்சி போகும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பணத்தின் நிலையிலே வறண்டு போயிருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் வறண்டு போய் கொண்டிருக்கலாம், திருமணம் ஆகாமல் வறண்டு போய் கொண்டிருக்கலாம், தொழில் நஷ்டப்பட்டு வறண்டு போய் கொண்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் இறைவசன வார்த்தை இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த வசன வார்த்தையை கொண்டு வந்து நாம் கொடுக்கிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக செழுமை உண்டாக்கும். திருமண காரியமா வசன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற பொழுது, அங்கே தியானிக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சியின் காரியங்கள் கடந்து வரும். கடன் பிரச்சனையா, தொழில்காரமா, எல்லா பைபிளில் சொல்லப்படாத வார்த்தை இல்லை. எனவே மழையும் பனியும் வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து எப்படி பசுமுண்டு பண்ணுகிறதோ அதே போல என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையும் அங்கே பசுமை செழுமை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார். என் அன்புக்காரர்களே, இதை நாம் பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில. எனக்கு என்ன பாருங்கன்னா, மக்கள் இறைவசன வார்த்தை எடுக்க மாட்டல. அவருடைய உள்ளத்திலே மன பாரங்களும் கவலையுமா இருக்கிறது. வறண்டு போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் வழிபட்டு ஆராதிக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சி, ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, நோயும் நோக்காடும் எடுக்கணும். ஒரு முறை ஒரு சகோதரி குடும்பத்தார் அப்படி வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பல தினத்துல இருக்கு. நேற்று சில சமீபகாலத்தில் போன் பண்ணி பேசினாங்க. தொழில நஷ்டம், குடும்பத்தில் அல்ல, ஒவ்வொருத்தருக்கு மாறி ஒவ்வொருத்தருக்கு நோக்காடு, நோய் இல்லை பிரச்சனை, எதிர்பார்ப்பு, விபத்துனால அதுல வேற சங்கடம், இப்படி பல நிலை இருக்கின்றது. நான் சகோதரி அந்த சகோதரி கிட்ட நல்லா உட்காந்தாங்க. பிள்ளைகள் 3 பிள்ளைகள், பையன் பெரியவன், 2 பட்ட பிள்ளைங்க இல்லை. அப்ப வீட்டுக்காரங்க ரொம்ப வருத்தமா அவங்க சொல்ல எனக்கு ரொம்ப அவங்க சொல்லும்படி கேட்டுட்டே இருந்தேன். அப்புறமா நான் சொன்னேன், நீங்க பைபிள் படிப்பீங்களான்னு கேட்டு. அப்பதான் சின்ன பிள்ளையில இருந்து பெரிய அளவுக்கு எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி பார்க்கிறாங்க, முகத்தை பார்க்கிறாங்க. இறைவசன வார்த்தை எடுங்க சகோதரமே, இறைவசன வார்த்தை எடுங்க. அதுல நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற்றுகிற, ஆசீர்வாதமாக மாற்றுகிற வார்த்தை உண்டு. அது அன்னை மரியாள் தான் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு பாடமா இருக்கிறதே. பார்க்கணும், அவர் சொல்லுது போல நீங்க செய்யுங்க, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு அன்னை மரியாள் சொல்லிக் கொடுத்தார்களே. கடந்து ஒரு நல்லமான்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னேன். அப்போ உங்க வார்த்தை, இறைவசன வார்த்தையை கேட்க, என் அன்பு கருவுகளே, அவர்கள் இறைவசன வார்த்தை எடுத்து வாசித்தார்கள். அந்த அவருக்கு தேவையான ஒவ்வொரு வசனத்திலும் வார்த்தையிலும் தொழிலை குறித்து வாசிக்கிற பொழுது அந்த தொழிலுக்குண்டான ஆசீர்வாதத்திலே உன் கையால் செய்கின்ற எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ற வார்த்தை மேல கை வச்சு, ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே ஆண்டவரே உடைய வாக்கின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லி ஜெபிச்சாங்க. அவருடைய தொழில் ஆசீர்வாதம்.
அவனுடைய பெரிய பையனுக்கு திருமணமாகல, அவன் மகனுக்கு திருமணமாகல, பொண்ணு பார்த்து பொண்ணு கிட்ட ஆகல இன்றைக்கு அவங்க சொன்ன அந்த அதுக்கான வசனத்தை எடுத்து அவங்க படிச்சாங்க. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு எடுத்து படிச்சாங்க. அவனுக்கு இப்ப திருமணம் கடந்து வந்துடுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வசன வார்த்தையில் எடுத்து கடந்து வருகிற பொழுது இந்த வசன வார்த்தைகள் கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்கும். இறைவசன வார்த்தை எடுக்கணும் பெரியமானவர்களை. இதை நான் சொல்லி நிறைய சொல்லி போயிட்டே இருக்கலாம். நான் சொல்லுகிற பொழுது தயவு செய்து இணைச்சட்டம் எடுங்க. 32ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்தை எடுத்து நீ படித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்லுவது என்ன? அவருடைய வாயிலிருந்து புறப்பட நான் சொல்லுகிற வார்த்தை எதுக்காக அனுப்பப்பட்டதோ அது நிறைவேறி தீர்ன்னு சொன்னார் அல்லவா? வானத்தை மழையும் பனியும் பூமியில விழுந்து எப்படி உண்டாகுதோ அப்படியே வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இருக்கும் என்று சொன்னார் அல்லவா? இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனம் எடுத்து படித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, சிந்தியுங்கள். இத்திரு சட்டத்தின் எவ்வார்த்தையும் வீணானது அல்ல, அதுவே உங்கள் வாழ்வு. யோர்தானை கடந்து நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ள போகும் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். எவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறார் பாருங்க. அதுதான் என்ன சொல்லப்பட்ட கருத்துக்கள். பைபிள் சொல்லப்பட்டினாக்க அது சொல்லப்பட்ட காரியத்து ஒன்றுமே இல்லை. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போறோம். மெடிக்கல் ஸ்டோர் போகும்போது தலைவலிக்குன்னா அதுக்கான மருந்து, வயிற்று வலினா அதுக்கான மருந்து, காய்ச்சல்னா அதுக்கான மருந்து எடுக்கிறோமோ அதே போல தெய்வீக திருவள்ளத்திலே எல்லாத்துக்கும் மருந்தா இருக்கிறது, வாசன வார்த்தை இருக்கிறது. அந்த வசன வார்த்தை எடுத்து நாம் கொண்டு வருகிற பொழுது வறட்சியா இருக்கிற அந்த வாழ்க்கை செழுமையாய் மாறும், வளமையாய் மாறும். அவரை அனுபவித்து மகிழ்கின்ற ஒரு காரியத்துக்குள் போகப்படும். எனவே தான் இறைவசன வார்த்தை எடுங்கி சகோதரமே என்று நான் அதிகமாக சொல்லுகிறது. நான் கடந்த 31 வருடமாக இந்த நச்சுதல் புத்தக ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். இறைவசன வார்த்தை தான், தெய்வத்தின் வார்த்தை தான். அதனால்தான் என் ஆண்டவர் என்னை அழைத்தவரும் என்னை அபிஷேகம் செய்தவரும் நடைபெறும் தெய்வம் தானே நடப்பித்து வருகிறார். மக்கள் இறைவசன வார்த்தை எடுக்கத்தான் என் உள்ளம் தாகத்தோடு கூட இருக்கிறது, சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எடுங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை செழுமையாகப்பட வேண்டுமா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை செழுமையாகப்பட வேண்டுமா? உங்களுடைய தொழில் வாழ்க்கை செழுமையாகப்பட வேண்டுமா? இறைவசன வார்த்தை எடுத்து நீங்க படிக்கும். அதில் எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து கொண்டு வருகிற பொழுது அது உங்களுக்கு வாழ்வாய் மாறும். நானும் சொல்லுகிற விடுதி அன்புக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு போயிடும் நினைக்கிற தூய நடத்துறார். ஒரு சகோதரி, அவங்க தெரிஞ்சவதான், அவங்க மகளுக்கு டெலிவரி. அப்ப அவங்க பிரதர், என் மகளை நான் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறேன், படிப்பறிவு இல்லாதவர்கள் அவர்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறேன், டெலிவரி. காருக்கெல்லாம் சொல்லிட்டேன், கார் வந்துடும், நான் போவோம், குழந்தைக்கு அதுக்கு நார்மல் டெலிவரிக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, நான் ஜெபிச்சுக்கிறேன், உங்க மகிட்ட சொல்லுங்க. அந்த படிப்பறிவு இல்லாதவங்க, அதனால அந்த மகிட்ட சொன்னேன், உங்க மகிட்ட சொல்லுங்க, இந்த அதிகாரத்தை எடுத்து இந்த வசனத்தை எடுத்து படிக்க சொல்லுங்க. அந்த பாப்பா நல்ல பக்தி விசுவாசம் உள்ள பாப்பா. அவ என்ன பண்ணா தெரியுமா? பைபிள் எடுத்தா, ஆண்டவரே இந்த வசன வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லி இந்த பைபிள வசன வார்த்தை மேல எடுத்து நான் அந்த பாப்பாவை கேட்கும் எனக்கு அழுகே வந்தது. எல்லாம் ஏன் எடுக்கல? அந்த பாப்பா அப்படி கை வைக்கிறதா, இங்க வைக்கிறதா, இங்க வைக்கிறதா, இங்க வைக்கிறதா, இங்க வைக்கிறதா, இங்க வைக்கிறதா, இப்படி சொல்லி சொல்லி அந்த பாப்பா ஜெபம் பண்ணிக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஜபத்தில் இருந்தேன், போன அட்டன் பண்ணல. அப்புறமேல திருப்பி 3 மிஸ்கால் இருந்தது. நான் என்ன மிஸ்கால் பண்ணிருக்கிறேன் கேட்டும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் ரத்னாவுக்கு வீட்டிலேயே நார்மல் டெலிவரி ஆச்சு, பையன் பிறந்திருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க இன்னைக்கு. அது அப்பா அது சில நாட்கள் இப்ப அந்த பாப்பாவை கேட்டேன், எப்படி பாப்பா ஜெம்ம சொல்லி பார்க்கலான்னாக்க நான் சொன்னேன். அந்த பாப்பா சொல்லிச்சு, இறைவசன வார்த்தை எடுத்தேன், அந்த வார்த்தையை அப்படி வச்சு நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே இப்படி வார்த்தை மாதிரி எனக்கு ஆகட்டும், ஆகட்டும் சொல்லி ஜெம்மன்னு எனக்கு அங்கே அடிச்சுன்னு. அவர்கள் மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கடந்து வந்தார்கள். இதை நான் சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே, எசேக்கியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். 12:25 வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது?
நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன், நானே உரைத்திடுவேன், நான் உரைக்கும் வாக்கு, நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும், நிறைவேறியே தீரும், இனிமேல் காலம் தாழ்த்தாது, நான் இனிமேல் காலம் தாழ்த்தாது. பாருங்க, நான் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறி தரும். அப்படின்னா இந்த பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு மழையும் பனியும் போல இருந்து நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்குறது அல்லவா? அது திரும்பி போகாதல்லவா? அது நிறைவேறி திரும்பல்லவா? எடுக்கணும் சகோதரமே, எடுக்கணும், எடுக்கணும், அதெல்லாம் பார்க்கணும், எடுக்கணும். எடுத்து ஆண்டுடைய வசன வார்த்தையை கொண்டு வரணும். கொண்டு வருகிற பொழுது அது நமக்கு வாழ்வாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். கொண்டு வரணும். சரி, இந்த வசன வார்த்தை தருகிற பொழுது ஆன்மீக வாழ்க்கை நலம் தருகிறது, குணப்படுத்துவது அற்பத்தை உண்டு பண்ண நிறைய கருத்தில் இருக்குது. நான் சொன்ன மெடிக்கல் ஸ்டோர் மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதே போல இருக்குது. ஏசாயாவில் 34 அதிகாரம் 14 சொல்லுது, ஆண்டு வசன வார்த்தை ஒன்றுமே தனித்து விடப்படவில்லை, எல்லாம் கொண்டு விட்டிருக்கிறது. எனவே இறைவசன வார்த்தை கொண்டு அது வானத்து மழை பொழும் பனி போலும் நம்முடைய வாழ்விலே வந்து நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே, எல்லா வாழ்க்கையிலும் ஒரு செழுமையான காரியங்களை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். இதை சொல்லுகிற பொழுது மழைன்னு சொன்னல்லவா, அது படுத்தது விதையை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். விதையை பத்தி கூட ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். விதையை பத்தி கூட ஆண்டவர் சொல்லுகிறது. வசனம் அருமையா இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது விதை எல்லாம் விதைக்கிறாங்க. ஆண்டுடைய வசன வார்த்தையும் விதைன்னு சொல்லிக்கிற பொழுது விதைக்கிறதுனாக்க அப்படி விதைக்கிறாங்க. அதுல இதெல்லாம் விதை என்பது நல்ல விதைத்தான். இதுல இருக்கிற விபிலியத்தில் இருக்கிற வார்த்தை அனைத்தும் நல்ல விதைகளே. அது ஒன்னும் தொசு புசு போன வார்த்தை விதை அல்ல, எல்லாம் அருமையான விதைகள். ஆனா நிலத்துல போய் விழுந்தது பழங்கொடுக்கணும். ஆனா சில விதைகள் வழிவாரம் சொல்லுவாங்க, வழிவாரம் வருகிறது, சில விதைகள் முட்புதரிலே வருகிறது, சில விதைகள் கற்பாறையிலே விதைகிறது, சில விதைகள் நல்ல மனத்தில் வருகிறது. நல்ல நெல்லை விளைகின்ற அந்த இடத்துல வருகிற விதைகள் முளைக்கும் என்று சொல்லிக் கொடுப்பார். விதைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். இறைவசன வார்த்தை பார்த்து போகுது. ஒவ்வொன்றை பார்த்து நம்ம என்ன பார்த்தோம், இறைவசன வார்த்தை மழையும் பண்ணிட்டு இப்ப பார்க்கும். இறைவசன வார்த்தை ஒரு விதையன் பார்க்கிற பொழுது லூகாஸ் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே, யோசாசி 8ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவார்த்தை விதை என்பது இறை வார்த்தை குறிக்கிறது என்று அந்த சொல்லத்தான். அது வழிவாரம் விரைந்த விதை, முற்புதலில் வருகிற விதை, கற்பாரில் விதைகின்ற விதை, நல்ல மனத்தில் விதைகின்ற எந்த நல்ல மண் விளைகிற விதைத்தான் அது முளைத்து கடந்து வரும். இதெல்லாம் அப்படி போயிட்டு அங்க தெளிவா சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல மண்ணாய் கடந்து வரணும், உழுது கடந்து வரணும். ஆண்டருக்கு சித்தமானால் இந்த கருத்தை நான் வேறொரு நாளைக்கு நான் உங்களோட மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நிலத்தை உழணும், எப்ப உழ முடியும்? மழை பெய்தால்தான் உழ முடியும். வெறுமில்ல கால உழ முடியாது. மழை பெய்தால்தான் உழ முடியும். அதுக்குதான் மழை பெய்கிறது. உழவு ஓட்டணும். உழவு போட்டு பின்னாடி அதுல இருக்கிற எல்லா குப்பைகளையும் சித்தலையெல்லாம் எடுத்து தூர தள்ளணும், சுத்தப்படுத்தணும். அப்புறமால விதைக்கணும். அந்த விதைத்தான் நல்ல மனத்திலே விளைகின்ற விதை போல இருந்து அது முளை கிளம்பி கடந்து வரும். இந்த நாட்களிலே எங்கே நான் தருமபுரி கார்மேல் தியான ஆசிரமத்திலே அருத்தந்தையரோடு கூட இணைந்து நான் சகோதரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்க சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன், இறைவசன வார்த்தை ஒரு முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடியை போன்றது சொல்லுவேன். யாக்கோப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவசன வார்த்தை யாக்கோப்புல 1 அதிகாரத்திலே 23, 24 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். அது சொல்லப்பட்டிருக்கும். வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். பாருங்க, இன்றைக்கு நான் அவங்களுக்கு சொல்லுகிற பொழுது இறைவசன வார்த்தை ஒரு முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடி, இந்த முகத்தை எப்படி பார்க்கணும்?
கண்ணாடியில முகத்தை பார்த்தனாக்க தலை முடி கலைஞ்சு போயிருக்கான், தலையை வாருகிறோம். கண்ணில் அழுக்கிருந்தா கல்லு தொடர்புறோம். அதே போல அதாவது முகம் பார்த்து கண்ணாடியில் முகமாக கண்ணாடி பார்த்து முகத்தை எப்படி சரிபடுத்திக் கொள்ளுகிறோமோ அதே போல இறைவசன வார்த்தையை படிக்கிற பொழுது அது நம் கண்ணாடியை போல நம்மை சீர்படுத்துகிறதா இருக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இறைவசன வார்த்தை மக்கள் எழுதாத போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்களுக்கு இறைவசன வார்த்தை எடுக்கிற பொழுதுதான் எங்கள்ல என் ஆத்மாவில் என்ன குறைபாடு இருக்கிறது தெரியும், எப்படி இருக்கிறோம் என்று தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை விடலாம். கடந்த நாட்களிலே கேட்டிருக்கிற ஒவ்வொரு இறைவசன வார்த்தையோடு கூட இந்த வசனம் சேர்த்து அப்படி கொண்டு வாங்க. அன்பான ஆண்டவரே, உம்முடைய வசன வார்த்தையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம், வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து சிந்தித்தோம், தியானித்தோம் ஆண்டவரே. அவற்றெல்லாம் நாங்கள் வாழ்வாக்கி கொள்ள எங்களை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்குன்னு சொன்னார் ஆண்டவரே. அதே போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை வாழ்வாக்கி கொள்ள வாசித்து வாழ்வாக்கி கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமேன் அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஆண்டவரே, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குறித்து நீ சொல்ல சொன்னதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். நீர் எதெல்லாம் சொல்ல சொன்னீரோ, தூயாவில் உந்தினீரோ, அதெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டேன். நான் எதையுமே நிறுத்தி வைக்கவில்லை. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவருக்கு வாழ்வாய் மாறட்டும். இனி வருகிற நாட்களிலே அந்த வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து அறிந்து உணர்ந்தவர்களாக அவர்களை வாழ்வாக்கி கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்ப கொடுக்கிறேன் வசன வார்த்தை மக்கள் மத்தியிலே கடந்து போகணும். உம்முடைய வார்த்தை மக்கள் மத்தியிலே கடந்து போகணும். உம்மை அவர்கள் அனுபவிக்கின்ற பிள்ளைகளாக மாறணும். இதுவே என் ஆத்ம பாரம். என் பாரத்தை உமக்கு முன்பாய் வைக்கின்றேன். என்னை அழைத்து என்னை பயன்படுத்தி தெய்வமே, என் ஜெபத்தை கேளும். மனம் இறங்கும். உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாய் மாறட்டும். இந்த வேளையில கூட நோயோடு கூட இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்கள் சுகத்தை கொடுங்க. கடன் பிரச்சனையோடு உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களுக்கு கடன் பிரச்சனையை மாத்துங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வார்த்தை கொடுங்க. அது வாழ்க்கை வளமாகட்டும், செழுமையாகட்டும், அற்புத அடையாளம் நடக்கட்டும். நீ சொன்னீரேன், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிறைவேறே தீரும் சொன்னீரேன். அப்படியாக அவருடைய விவிலியத்தை வாசிக்கிற பொழுது, தெய்வீக திருவிழி வாசிக்கிற அவளோடு கூட நீர் பேசும். அவருடைய துன்பங்களிலே, துயரங்களிலே, வேதனையிலே, பிரச்சனையிலே, போராட்டங்களிலே அவர்களோடு கூட நீ பேசும். அவருடைய வாழ்வை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மோடு கூட இணைந்து மகிழ்கின்ற ஒரு பாக்கியத்தை ஜபிக்கிறேன். இந்த இறைவசன வார்த்தையும் அதன் வல்லமையும் கேட்ட ஒவ்வொரு மக்களும் இனி வருகிற நாட்களிலே விவிலியத்தை வாசித்து, சிந்தித்து, தியானித்து வாழ்வாக்கி கொள்ள அவள் கிருபை பண்ணும். இந்த வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் போகாதபடி கிருபை செய்யும். எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அன்று நிறைய மக்கள் கூடினார்கள். அதே போல வார்த்தைகளை கேட்க மக்கள் கூடணும். ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே.
சேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீபியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.